வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே இன்னும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. மகர ராசி, மகர லக்னம் சூப்பரான டைம். ஏன்னா குரு பயிற்சி நடக்குது ஜூன் 2. குரு பகவான் உங்களை பார்க்குறாரு. நம்ம ஒரு 7-8 வருஷம் பட்ட கஷ்டம் உங்களுக்கு இந்த வருஷம் சூப்பரான வருஷங்க உங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் மூவ் ஆகிட்டார் உங்கள் வீட்டிலேருந்து. ஏன்னா சில பேர் வாக்கியம், திருக்கணிதம்லாம் போட்டு குழப்பிட்டு இருந்தீங்க. திருக்கணிதம் பிரகாரம் போன வருஷம் மூவ் ஆகிட்டார், வாக்கியம் பிரகாரம் இந்த வருஷம் மூவ் ஆகிட்டார். அவங்க சனி பகவான் நம்ம வீட்டிலேருந்து மூவ் ஆகிட்டார். இப்போ குரு பகவான் பார்க்குறாரு இந்த ஜூன் 2லேருந்து. அப்போனா நிறைய நல்ல விஷயம் நடக்கப்போகுது. தெம்பாக. ஏன்னா இப்போ எந்த மாதிரி இந்த மனநிலை மகரம் இருக்காங்கனால போயா நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி விட்டு கலப்பி விட்டு போயிடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நல்லா இருக்கட்டேன். நிஜமான குரு பார்க்குறாரு. எந்தெந்த விஷயம்லாம் இன்னும் சூப்பராக சக்ஸஸ் ஆகணும், முதல்ல பண்ண வேண்டியது கல்யாணத்தை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் 7ல் தான் குரு வர்றார். ஆனால் கல்யாணத்தை பண்ணுங்கள். முக்கியமாக நவம்பருக்குள்ளே பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் ராகு பகவான் உங்கள் வீட்டில் வந்துடுவார். 7ஆம் பாவத்தில் கேது பகவான் வந்துடுறார். அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லா ஜோசியரும், ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்பக்கூடாது, சரிங்களா? எல்லாமே ஒரு டைம் தான். அந்த டைமுக்குள்ளே முடிச்சிங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். நவம்பருக்குள்ளே பண்ணுங்கள். இந்த மாதமே ஆரம்பிங்க. ரொம்ப மாதமாக பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னா பேருக்கு மனசுக்குள்ளே பண்ணிகிட்ருக்கிறதுல இறங்கி வேலை செய்யறதுல இருக்குது. இப்போ இறங்கி வேலை செய்யுங்க. கல்யாணம் கை கொடுத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. யாராவது லவ், எனக்கு மகரத்தில் நம்ம இந்த 7.5 வருஷம் பட்ட பாடில் லவ்லாம் பிச்சுக்கிட்டு பறந்துட்டுருக்கோம். அப்படி கூட யாராவது இருந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பொதுவாகவே நம்ம கூட யாரும் தங்க மாட்டாங்க, கஷ்டத்தில் தங்கியிருக்காங்க. ஆனால் அந்த ஜீவன்லாம் ஆண்டவனாக பார்த்து அனுப்பிச்சி வச்ச ஜீவன். கல்யாணம் பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா உண்மையிலே கஷ்டத்தில் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னு பார்க்க முடியும். இந்த கஷ்டத்தில் உங்கள் கூட ஒருத்தர் இருந்தார், காசு பணம் கொடுக்க வேணாம், எப்படி இருக்கடா அப்படின்னாவது கேட்டிருப்பாங்கள்ல, அந்த ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கோங்க. வாழ்க்கை முழுக்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இது ஒன்று. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். சரி, இதுக்கப்புறம் மகப்பேறு யாருன்னா ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். மகப்பேருக்கும் இந்த டைம் நல்லாயிருக்கு, பண்ணுங்கள். சரி, பெஸ்ட்டு என்னென்னா ஜாபு. நிறைய பேர் வேலை இழந்து இப்போ தான் நிறைய பேருக்கு வேலை கிடச்சி கொஞ்சம் உள்ளே போயிட்டுருப்பீங்க, சரிங்களா? ரைட்டாக முன்னேறதுக்கு எக்கச்சக்கவா. இதுக்கப்புறம் ஏறுமுகங்க. இதுக்கப்புறம் ஏறுமுகம் ட்ரை பண்ணுங்கள். ஜாபில் முன்னேறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை ஜாபே எனக்கு ஒன்றும் கிடைக்கல சார். ஏன்னா சில பேர் ஜாதகம்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா ராசி லக்னம் சரி, பொதுவாக நம்ம சொல்கிற சனி பயிற்சிகள், குரு பயிற்சிகள், சில பேருடைய ஜென்ம ஜாதகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அவங்களுக்குலாம் ஒன்றும் வேலை கிடைக்காம இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போலாம் வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் ஒரு டேரெக்டாக பார்க்குறாரு, சரிங்களா? அந்த வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு. இங்கே ட்ரை பண்ணணும். வீட்லேயே உக்காண்டிருந்தா கிடைக்காது. இறங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏஐ வந்துடுச்சு, வேலை போயிடுச்சு, என் திறமையை யாரும் மதிக்கலை, என் பாஸ் என்னை கோச்சுக்கினாரு, இல்லைன்னா கதை பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. இறங்கி செஞ்சால் தான் வேலை கிடைக்கும், பூவாவுக்கு வழி வரும். இது ஒன்று. சரி, அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க.
ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறது தான் கஷ்டம்னு வச்சுன்னு இருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள் தெரியும். ஒரு பிஸ்னஸை 1 வருஷம் ரன் பண்ணுறாலும் அவன் பெரிய சக்ஸஸ். அதான் மகரத்துக்குலாம் எப்படின்னா ஒரு 35 வயசுக்கு மேலே தான் கை கூடும் பிஸ்னஸே ஒழுங்காக. அந்த மாதிரி கை கூடி இருக்குது. இப்போ பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகுது சார்னா, இதுக்கப்புறம் சூப்பராக பிக்கப் ஆகும் பிஸ்னஸ். நல்ல லாபம் வராங்க பிஸ்னஸில் வந்து, ரொம்ப நல்ல லாபம் வரும். அது உங்கள் பிஸ்னஸ் ஹவுஸ்லாம் குரு பகவான் பார்க்குறாரு, நல்ல லாபம் வரும். வெளிநாட்டுக்குலாம் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, வெளி மாநிலத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஐடியா இருந்தால் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு திறமை இருக்கும், சில பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். எதுக்கு சார், வேணாம் சார், அப்படியே தன்னடக்கத்தில் உட்காந்துருவாங்க. தன்னடக்கம்லாம் வச்சுட்டு இருந்தால் பிஸ்னஸில் முன்னேறது கஷ்டம். இறங்கி ஆடுங்க, இது நம்ம காலம், ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ தொழில் நல்லா இருக்குது, வேலைக்கு போகிறது நல்லா இருக்குது, திருமணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எதில் சார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணணுங்க. தொடர்ந்தும் முயற்சி பண்ணணும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துலலாம் சனி பகவான் இருக்கிறதுனால டெஸ்ட் பண்ணுவார். அது எனக்கு சின்ன வயசில் மேக்ஸ் வராது. அப்போ எனக்கு சொல்லுவாங்க, சில பேர் 10 நிமிஷம் ஒரு சம்மை பார்த்தா வந்துடும், நமக்கு ஒரு 1/2 hour பார்த்தா வந்துடும். ஆனால் கடைசியில் 2 பேருக்குமே ஆன்சர் வந்துடும். 2 பேருமே பாஸ் ஆகி அடுத்த கிரேடு போயிடுவோம். அவ்வளோதான். முயற்சின்றது அப்படி தான். சில பேருக்கு தானாக கையில் வந்து விழுது, அவங்க நேரம் நல்லா இருக்கு. நம்ம கொஞ்சம் முட்டி மோதிரம்னா ஜெயிச்சிடலாம். என்னால் முடியாதுன்னு உக்காடுறவங்க தான் ஜெயிக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் சில மலர் மருந்தே இருக்குது. கார்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது அது சாப்பிட்டா பணம் வரணுவாங்க. எப்படி அந்த பூ போய் பணம் சம்பாதிச்சு தருமா? அப்படி கிடையாது. அந்த பூ வந்து சில மன மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதாவது என்னால் முடியாதுன்னு ஒருத்தர் உட்காந்துடுறாங்க. என்னால் முடியாது, எனக்கு பொண்ணே கிடைக்காது, எனக்கு வேலையே கிடைக்காது, எனக்கு பிஸ்னஸே வராது, என்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு முடியாதுன்னு ஒரு ஹோப் இல்லாமல் இருக்காங்கள்ல, அந்த ஹோப் இல்லாதவங்களுக்கு ஹோப் கொடுக்கும் அந்த மலர். அது மனசை அந்த மாதிரி மாற்றும். சரிங்களா? அதுலேருந்து வர கெமிக்கல் அந்த மாதிரி. ஓகே, பூக்கள்லேருந்து எடுக்கிற அந்த பூ பேர் வந்து கார்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மட்டுமே நீங்கள் டக்குன்னு கடையில் வாங்கி, எனக்கு ஒருத்தர் இப்படி சொல்லி தான் ஒருத்தர் வாங்கி டக்குன்னு குடிச்சிட்டாரு. என்ன அது ஏன் எதிர்க்க குடிச்சார், அது அதை விட அது கொடுமையாக இருந்தது. என்னங்க பண்ணுறீங்க, நிறுத்துங்கன்னு சொல்லி புதிய விதத்தில் கஷ்டமாயிடுச்சு. அதனால் நீங்களாக போயிட்டு வாங்கி குடிக்காதீங்க. அது ஒரு அளவு இருக்குது, நல்ல பிராண்டாக வாங்கணும். ஒரு அளவு இருக்குது, குடிக்கிற முறைகள் இருக்குது. அதெல்லாம் ஃபோன் பண்ணுங்க, நான் தனியாக சொல்கிறேன். பட் இந்த மாதிரி மலர் மருந்துகளும் இருக்குது, மலர் மருத்துவம் இருக்குது. நம்ம மனசுக்கு மெயினாக மலர் மருத்துவம் இருக்குது. ஃபாலோ பண்ணு. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ண நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. ஓகே. வேறு நீங்கள் வந்து பெரியவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. முக்கியமாக ஆண்கள், பெரியப்பா, சித்தப்பா, இல்லை ஆஃபீஸர், சீனியர் மேனேஜர், இவங்ககிட்டலாம் பெரியவங்ககிட்ட பேசும்போது பார்த்து பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் கம்மியாகும். சரி, உங்களை எப்போவுமே ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு இந்த மாதம் ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும்னா நீங்கள் வந்து ரங்கநாயகி. ஏன்னா சனி பகவானோட ராகு இருக்கார். ரங்கநாயகி வழிபாடு, சிவபெருமான் பார்வதியை வந்து நீங்கள் வந்து சனிக்கிழமை குளிகை நேரம் காலையில் ஒரு 6:30 மணிக்கு வரணும். குளிகை நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள். எள்ளு சாதம், தயிர் சாதம் அன்னதானமாக கொடுங்க. வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவீங்க. இந்த மாதம் சூப்பராக அமையும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். சரி, இப்போ முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு வந்தோம். சரி, இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது. வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம். என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம்.
இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம், இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் தானியங்கள் இருக்குது. சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிக்கெலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம் இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.